ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸுக்கு தான் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் அண்டு கேரளாவுக்கு பார்டருக்கு நடுவில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் சொல்லலாம். ரீல்ஸாக இருக்கட்டும் அண்டு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறக்கூட ஒரு அருமையான இடம் கைஸ். சீரியஸாக வேறு லெவல். போன தடவை கும்டிபதி ஃபால்ஸ் போயிட்டு வரும்போது பார்த்தோன்னா அந்த இடத்த சும்மா போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தோம். உண்மையாகவே வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் இன்ஸ்டாலே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அந்த வீடியோ போட்டிருப்பேன், மறக்காமல் போய் பாருங்கள். நேம் பார்த்தோன்னா செல்வா அஃபிஷியல் இருக்கும். இன்றைக்கி அந்த பிளேஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு எப்படிக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட நேம் பார்த்தீங்கன்னா செல்வா. ஸோ நம்ம ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. மற்றதெல்லாம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி சாரா வந்து எடுக்கல, ஏன்னா வந்துட்டு சர்வீஸ் போனதுனால பார்த்தீங்கன்னா எடுக்கல. இன்றைக்கி நம்ம கூட 5 பேர் வராங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ணுறதுக்காக நம்ம கூட வராரு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. போயிட்டு அவங்கள காட்டுறேன். எப்பவுமே வந்துட்டு பைக்கில் தான் வ்ளாக் பண்ணுவோம். இந்த டைம் புதுசாக இருக்கட்டுமே, சரி சர்வீஸ் டைம் வேறு ஆகிடுச்சனால ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு போட்டு வராமல் இவ்வளோ தெரியுங்களா? ஃபுல்லாகவே தெரியும், கால் கீழே வரைக்கும். வெறும் உன்னை ஜூம் பண்ணுறேன். நாய் பாசத்தோட நாய் பாசம் தாங்க இருக்குது அதிகம். கிட்டோ குட்டு புறா நல்லதா இருக்கு. நம்ம கூட விளாகில் வந்து கூட வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டே குண்டா எந்திரி போவோம். அவ்வளோதான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாகோட வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் பண்ண போகிறாரு. இது பேர் பார்த்தீங்கன்னா கிரிட்டு. ஸோ நிறைய இடத்துக்கு இவர் இந்த டாக் கூப்பிட்டு தான் வந்துட்டு கிரிட்டு கூப்பிட்டு தான் வந்துட்டு வ்ளாக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏய் போகலாங்களா? சாரா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு, அதனால் எடுக்கலை. ஸோ இன்றைக்கி டினியோட தான் வந்துட்டு கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா போகிறோம். இங்கே ஒரு 6 பேர் இருக்கும். பேலன்ஸ் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க, வந்துட்டுருக்கோம். ஸோ ரைட் சைடு பார்த்தா வந்துட்டு ஃபுல் போலீஸு. எதனாலும் கேட்குறீங்களா? ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 5 டேஸாக வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அங்கங்கே பெட்ரோல் குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு மெயின் ஏரியாலேயே ஒரு 10 பேர் வந்து பார்த்தோன்னா போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த எல்லா பக்கமே செக் போஸ்ட்டு இல்லை வந்து பார்த்தோன்னா போலீஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் போகணும். சில டைம் அவங்க ஆல்ரெடி டே அண்ட் நைட்டில் வந்து பார்த்தோன்னா ஷூட் பார்த்துட்டு இருப்பாங்க, செம்ம டென்ஷனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம நம்ம அப்படியே வந்து வ்ளாக் பண்ணிட்டு போக வேண்டியதான். நைட்டு பார்த்தோன்னா வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்கள்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ, இவங்களெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நிற்க வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி தான் பார்த்தோன்னா அமைச்சிருந்தாங்க. அவ்வளோ வந்துட்டு ஒரு சீரியஸாக வந்து பார்த்தோன்னா அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த ரைட் சைடில் நான் காமிச்ச பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக போலீஸோட இதுதான். ஹாய் ப்ரோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலி இவர் தான் வந்துட்டு டாக் வச்சு மோட்டர் லைவ் பண்ணிட்டுருக்காரு. இவரோட சேனல் நேம் பார்த்தோன்னா வந்து டாக்டர் கீஸ் சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக வந்து பார்த்தோன்னா வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்காரு. என்னோடய சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் மொத்தமாக ஒட்டுக்காக தான் வந்து பார்த்தோன்னா வ்ளாக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ ட்ரெயின் பண்ணிட்டுருக்காரு இவர். எதுக்குன்னா லடாக் போகிறதுக்கு ஒரு டாகை கூப்பிட்டு போகலாம், ஒரு நல்ல இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஏரியா வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு அதை ஒரு ட்ரெயின் பண்ணிட்டுருக்காரு. உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம். இருந்தாலுமே வந்துட்டு லடாக்குங்கும் போது செம குளிராக இருக்கும். அதுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வந்து அந்த டாகை வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் பண்ணணும். இல்லைனா கொஞ்சம் போகும்போதெல்லாம் வந்து உடம்பு சரியாமல் செம்ம இஷ்யூவாக போயிடும். என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, தனியாக இருக்கும்போது கூப்பிட்டு சொல்லணும். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் நம்ம லடாக் போகும்போது அந்த டாக் அங்கே வந்து செட் ஆகாது. மேபி போகிறதுக்கு உட்காரதுக்கு வந்து செட் ஆகும், அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கு அதனால் கண்டிப்பாக முடியாது.
அதுக்கு அவர் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாருன்னு தெரில. அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு மேலே போகாது. நம்ம ஏரியாவிலேருந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. திரும்ப சொல்கிறேன். அது ஏங்கிறது நாங்கள் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். பாலக்காடு 41 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி பைபாஸ் வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெச் தான் 8 கிலோமீட்டருக்கு. ஆல்ரெடி ஒரு போயிட்டு வந்த இடங்கிறனால வந்துட்டு கூகுள் மாத்தாச்சி தேவைப்படாது. இது ஒரு சடன் பிளான் தான். நேற்றுலாம் இங்கே வர மாதிரி ஐடியாவே இல்லை. திடீர்னு பிளான் போட்டோம், வந்துட்டோம். சரி, சண்டே ஒரு ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இடத்துக்கு போகலாமேன்ட்டு. இந்த லெஃப்ட் தெரியுதுங்களா, இதில் போனோம்னா வந்துட்டு இங்கே வாலியார் டேம் கிட்ட போயிடும். நம்ம எடுக்க வேண்டிய லெஃப்ட்டு வந்தாச்சு நினைக்கிறேன். ஆமாம், இதே தான். ஸோ இதுக்குள்ளே தான் போகணும். ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி 1 2 3 4 5 வண்டி ரைட்டுங்க. இங்கேயுமாடா வந்திருக்கீங்க. மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி வந்தோம். ஸோ இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி லோக்கல் ஆளுங்க வந்திருப்பாங்க. எங்கடா யூடியூபரு? ஹேய், இங்கேயும் வந்திருக்கானுங்கடா. ஒரு 5 வண்டி வந்திருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இது ரயில்வே ட்ராக்கு. அது கீழே தான் வந்து பார்த்தா இருக்கும். பாருங்கள், வெல்கம் டு கேரளான்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன தெரியும். பக்கத்தில் போய் ட்ரெயின் எப்போ வரும்னு தெரில இந்த ரூட்டில். இங்கே பாரு, இங்கே பாரு. ஹாய் சொல்லு. நம்ம பார்க்கவே மாட்டேங்குது. ஹாய் சொல்லு. நாயின்னு சொல்லாதடா வெண்ண. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டோ கூப்பிட்டு வந்திருக்காரு. ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஏன் ப்ரோ வெக்கமா? நிறையா பேர் வந்திருக்காங்க. லோக்கல் ஆள் தான் நிறையா பேர் வந்திருக்காங்க. இந்த இடமும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதாங்க அந்த கீழே போகிற வழி. நிறைய பேர் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சோம். பட் வந்திருக்காங்க. லோக்கல் ஆள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க போல் இங்கே. ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நிறையா பேர் வந்திருக்காங்க. நிறையா பேர்த்துக்கு இடம் தெரிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள்ஸாக தான் இங்கே இருக்கவங்க தான் இருக்காங்க. வெளியேருந்து யாரும் அந்த மாதிரி தெரியல. தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? ஸோ நம்ம லாஸ்ட்டாக குமிட்டிப்பதி போயிருப்போம். அங்கேயும் பார்த்தா ஏதோ ஒரு இஷ்யூ தான். ஏன்னா ரீல்ஸை பார்த்துட்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஏன் ப்ரோ உட்காந்துட்டீங்க? வர மாட்டேங்கிறானா? தண்ணியில் நினச்சி ஏதாயிருச்சுன்னா ஒன்றாகாதா?
ஆக்சுவலி அந்த இடத்துல நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. அந்த லெஃப்ட் மூலையில் பார்த்தீங்கன்னா அந்தக்கிட்டு செஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்குது. அந்த பாறை தெரியும் நினைக்கிறதுங்க. அப்படியே ஷோ காட்டுறேன் பாருங்க. ஒரே நிமிஷம்ங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூக்கி வந்துடுறீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்குது. அப்படியே அங்கே தான் குளிக்கணும், அந்த இடத்துல குளிக்கணும். அண்ட் அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி அப்படியே வந்து ஓடுது. ஸோ எல்லாருமே பார்த்தா நடந்து போயிட்டுருக்காங்க. இருங்கப்பா, அவ்வளோதாங்க. அப்படியே இந்த சைடு அப்படியே பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்குது. என்னதுடா? ஓகே, இங்கே ஆழமாக இருக்கா என்ன? கண்டிப்பாக இருக்கா? ஏதாவது கடிச்சு வச்சிட போதுரா? சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம தான் லேட்டு போல். அப்போ பெஸ்ட்டு ஸ்பாட்னு சொல்லலாம். பட்டு வீக்கெண்டில் வராதிங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. முடிஞ்சால் சாட்டர்டே இல்லை முடிஞ்சால் ஃப்ரைடே வாங்க, கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து பசங்க பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையாகவே வந்து சூப்பர் இடங்க. மேலே வந்துட்டு நீங்கள் அந்த ரயில்வே ட்ராக் காமிச்சிருப்பேன், அங்கே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இறங்கி வந்தீங்கன்னா வந்துட்டு நான் இந்த ஓகே நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்டு என்ஜாய் பண்ணுறதுக்கும் செம்ம இடம். ஃபேமிலிஸோடு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே நான் நினச்சேன் சரி ஃபாரஸ்ட் யாராவது வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னு நினச்சேன். பட் யாரும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சரி மக்களே, நம்ம வந்து ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸை நிறையா போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ எவ்வளோ இதுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே. டாட்டா.